வியாதியோடு வாழ்ந்தது போதும் அருமையானவர்களே, தரித்திரத்தோடு வாழ்ந்தது போதும், பயத்தோடு வாழ்ந்தது போதும். எத்தனை நாள் இந்த சிறையிருப்புல இருக்க போகிறீர்கள்? கர்த்தர் மகா நல்லவர். அருமையானவர்களே, தேவன் நமக்கு கிருபையாக தந்த 1000 அவருடைய ஆழமான ஞானம் என்கிற சத்தியத்திலே 6வது சத்தியம், சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டன. ஹல்லேலூயா. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. நான் உன்னை பேசும்பொழுது ஆமேன், என்னுடைய சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போயிற்று, அல்லேலூயா என்று சொல்லுங்கள். என்னோடு கூட நீங்கள் ஒருமனப்படும் பொழுது அந்த வசனம் நிறைவேறுங்க. 2 பேர் ஒருமனப்பட்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது ஆகும் என்று சொன்னவர் எள்ளளவும் பொய்யுடையாத தேவனுடைய வார்த்தை அல்லவா? பாருங்கள், உங்கள் நல்வாழ்வு தேவனுடைய கரத்தில் இல்லை. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் நம்மோடு பேச போகிறார். நான் திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய பிரகாசமான வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இல்லை, பிசாசுடைய கரத்திலும் இல்லை, சூழ்நிலையிலும் இல்லைங்க. இதை நான் கண்டுபிடிக்க ரொம்ப நாள் ஆச்சுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்களினால் நீங்கள் அலங்கரிக்க போகிறீர்கள். அதற்கு தேவையான மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் பேச போகிறார். அது என்னவென்றால், உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் தீர்த்து கொள்ள முடியும். உங்களுடைய நல்வாழ்விலே, உன்னுடைய விடுதலை பெறுகிற வாழ்க்கையிலே, உன்னுடைய உயர்விலே தேவனுக்கு எந்த ரோலும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்துட்டார். அப்போதான் சொன்னார் முடிந்தது என்றார். சிலர் விளையாட்டாக சொல்லுவாங்க, ஒரு ஆணையை கூட அவர் பிடுங்க வேண்டியதில்லை, அவர் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்பது பழைய ஏற்பாடு. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பது புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் நல்லவர். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிய போகிறதுனால சிறையிருப்பிலிருந்து சிறகடித்து பறக்க போகிறீர்கள். பிசாசு, என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு, அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இவர்களை இனி குருடாக வைக்க முடியாது. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் பிரகாசமுள்ள மனக்கண்களை தேவனுடைய ஆவியானவர் கொடுத்தருள்வாராக. ஆமென். பாருங்களேன், ஒரு உதாரணம் எடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு கண்ணு திறக்குங்க. அதனால தான் நான் பைபிள்லேருந்து எப்பொழுதுமே ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். சிலர் கூட நினைக்கலாம், என்ன இந்த அங்கிள் டேவிட்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க. ஒரு நிமிஷம் தானே பேசுகிறேன். இப்போது ஜோசப் இருந்து வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோங்க. ஜோசப்புடைய சிறையிருப்பை அவனே தான் மாற்றிக்கொண்டான். பேதுருவுடைய சிறையிருப்பிலிருந்து அவனே தான் வெளியே வந்தான். பவுலும் சீலாவும் ஐயா, அவர்கள் தங்களுடைய சிறையிருப்பை அவர்கள் மாற்றி கொண்டார்கள். எப்படி ஜோசப் அவனுடைய சிறையிருப்பை மாற்றிக்கொண்டான் என்று சொல்லி பார்ப்போமா? முக்கியமான சத்தியங்க. என்னோடு கூட நீங்கள் சீரியஸாக இந்த செய்தியை கேளுங்கள். இன்று காணுகிற எந்த கோலியாத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காணவே மாட்டீர்கள். முதலாவது, நீங்கள் யோசேப்பிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவன் சலிப்படையவே இல்லைங்க. அப்படி என்றால் என்ன பொருள்? எப்பொழுதும் இருதயத்தில் ஃப்ரெஷ்னஸை காத்து கொண்டான், சோர்வை அனுமதிக்கவில்லை. எப்படி அங்கிள் நீங்கள் சொல்கிறீங்க சோர்வுக்குள்ளே இல்லைன்ட்டு? ஐயா, நீங்கள் தேடி வாசிங்க ஆதியாகமத்தில் மற்ற உடன் கைதிகளிடத்தில் போய் பேசுகிற, ஏப்பா நீ டல்லாக இருக்கிற, ஏன் நீ சோர்வாக இருக்கிறா, ஏன் நீ கவலைப்படுறா? அப்போ இவனுடைய மனது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டே இருந்ததுனால, இவன் சோர்வை ஏற்றுக்கொள்ளாததுனால, இவன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளாததுனால, இதெல்லாம் யாருடைய ரோலு? உன்னுடைய ரோலு. இது எங்கே துவங்குகிறது? உன்னுடைய இருதயத்தில் துவங்குகிறது. That's very important. It's not from outside to inside, but it is from inside to outside. உன்னுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், அந்த கைதியாகிய யோசேப்புடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் ஊற்றாக வந்து கொண்டே இருக்கிறதுங்க. அதற்கு இன்னொரு அடையாளம் என்ன தெரியுமா? பல நாட்கள் ஆயிட்டு, வருஷங்கள் ஆயிட்டு, ராஜா முன்னால் நிறுத்துறாங்க. ராஜா சொல்கிறான், நீ என்னப்பா என் சொப்பனத்துக்கெல்லாம் பதில் சொல்லுவியான்னு சொன்னவன அவன் என்ன சொல்கிறான் தெரியுமாங்க? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நான் அல்ல, எங்கள் தேவனே உங்களுக்கு மங்களகரமான வார்த்தையை சொல்லுவாருங்கிறான். என்ன தெரியுது? எப்போ மங்களகரமான வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, செழிப்பான வாழ்க்கை தான் என் வாழ்க்கை, குதூகலமும் கொண்டாட்டமும் நடனமும் நிறைந்தது தான் என் வாழ்க்கைன்னு அவன் அறிஞ்சிருந்தாங்க பழைய ஏற்பாட்டில்.
எத்தனை பேர் புரியுது அருமையானவர்களே? உங்களுடைய சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டன என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இன்னும் நீங்கள் சிறையிருப்பில் இருக்கிறீர்களா? புதிதாக என்னுடைய செய்திகளை கேட்கிறீர்களா? ½ an hour செய்தி நிறைய இருக்குங்க. இறை ரகசியங்கள் 200, அவருடைய அனந்த ஞானம் 500, இதெல்லாம் 30 நிமிட செய்திகள். அதில் ஒரு நாளைக்கு குறைந்தது 2லிருந்து 4 கேளுங்க. 30 நாள் கேளுங்க. 30 days அசைன்மெண்ட்டுங்க. இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்பட ஆரம்பிச்சிடும். அது ஊற்றெடுக்க ஆரம்பித்து விடும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மங்களகரமான வாழ்க்கை தான் என் தலையெழுத்து. ரைட்? நான் முற்றிலும் ஜெயங்கொண்டவனாக இருப்பது தான் என் தலையெழுத்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும் என்பதா உங்கள் தலையெழுத்து என்பதை உங்கள் மைண்டு அக்செப்ட் பண்ணிடும். மைண்டு ரெனியூவல் நடந்துடும். ரைட்? மேட்டர் இஸ் ஓவர். மாற்றி யோசிப்போங்க. யோசேப்பு சிறைச்சாலைகளை தூக்கி போட்டாங்க. நியாயமாக போட்டாங்களா அநியாயமாக போட்டாங்களா? நான் அந்த பகுதிக்கே வரல. அநியாயமாக நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் தப்பே செய்து சிறைச்சாலைக்குள்ளே போடப்பட்டிருந்தாலும் சரி, பழைய செய்திகளை கேளுங்க. சிறையிருப்பின் வாழ்க்கை முடிந்து விட்டன. வியாதி வாழ்க்கை முடிந்து விட்டது அருமையானவர்களே. நீங்கள் பிசாசுக்கு, வியாதிக்கும், தரித்திரத்திற்கும், சிறையிருப்புக்கும் இடம் கொடுக்க மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. இதில் ஒரு முக்கியமான ட்ரூத் சொல்லட்டுமா? என்றைக்கு இந்த யோசேப்பு சிறைச்சாலையிலேருந்து வெளியே வந்தானோ அதோட கோலியாத்துக்கு வேலை முடிஞ்சு போச்சு. அப்படி என்றால் என்ன பொருள்? அதன் பிறகு அவனுக்கு சிறையிருப்பின் வாழ்க்கை இல்லை அருமையானவர்களே. ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டான். மாத்திரமல்ல, அதே போல சிறையிருப்பு, அதே போல பிரச்சனை அவங்க வாழ்க்கையில் இல்லவே இல்லை. ஒரு அளவுக்கு தாங்க அவங்கள பிசாசு சேஸ் பண்ணுவான். சரிங்களா? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, நீங்கள் சக்க போடுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், சூழ்நிலைக்கும் பிசாசுக்கும் ஒரு காரியம் தெரிஞ்சு போச்சு. ஏன் இந்த யோசேப்பை பிடிச்சி சொல்லப்படலை தெரியுமா? அதோடு விட்டுட்டான். ஏன் தெரியுமா? இந்த யோசேப்புக்கு சத்தியம் தெரியும். என்ன சத்தியம் தெரியும்? நாம் சோர்ந்து போகக்கூடாது என்கிற சத்தியம் தெரியும். நாம் முறுமுறுக்கக்கூடாது என்கிற சத்தியம் தெரியும். நாம் மூஞ்சை இறக்கி கொண்டு இருக்கக்கூடாது என்கிற சத்தியம் தெரியுங்க. தில்லா இருந்தான் பாருங்க. இவனை தூக்கி திரும்ப சிறைச்சாலையில் போட்டால் நமக்கு தான் கேவலம்னு சொல்லி சூழ்நிலையும் பிசாசும் வாளை சுருட்டி கொண்டு ஓடிவிட்டான். எத்தனை பேர் புரியுதுங்க? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. எப்படி வாழ வேண்டிய நீங்கள், இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய சிறையிருப்பையும் நீக்க வேண்டிய நீங்கள் சிறையிருப்பில் நீங்களே சிக்கி கொண்டிருந்தால் உங்களை அழைத்து, உங்களை ரட்சித்து, உங்களை அபிஷேகம் பண்ணின தேவனுடைய நாமம் நித்தமும் இடைவிடாமல் தூஷிக்கப்படும் அல்லவா? ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17வது வசனம். The book of 2 Corinthians chapter 4 verse 17 I shall read for you. மேலும் காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம். இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை சிறைச்சாலையில் இருக்கலாம், ஒரு உபத்திரவத்தில் இருக்கலாம். அது உங்களுக்கு என்ன தரும் தெரியுமா? மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. சிறைச்சாலையிலிருந்து வெளியே வரான். யாருக்கு? யாரு? நம்ம யோசேப்பு. அவனுக்கு உண்டாயிட்டு பாருங்க, மிகவும் அதிகமான நித்திய கன மகிமை. போத்திபார் அந்த ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வந்துட்டாங்க. அவன் ராஜா டிக்ளேர் பண்றான், எப்பா இந்த தேவன் தான் தேவன், இந்த தேவனுக்கு விரோதமாக ஒருத்தரும் கையை காலை ஆட்டக்கூடாது. How much he was promoted. அல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இப்போ இன்றைக்கு பாடம் என்ன தெரியுமா? உன்னுடைய பிரச்சனையை நீ தான் தீர்த்து கொள்ள வேண்டும். சிறையிருப்பிலிருந்து நீ தான் வெளியே வர வேண்டும். கடன் பிரச்சனையிலிருந்து நீ தான் வெளியே வர வேண்டும். நீ ஜெபம் பண்ணுறீங்க இல்லையா? நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா கடன் இருக்குது. ஆண்டவரே 2 கோடி ரூபா கடன் இருக்குது ஆண்டவரே, எப்படியாவது கடனை அடைங்க ஆண்டவரே, நான் உங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா கொடுக்குறேன். இப்படி 1000 பண்ணி அழுதுகிட்டே கிடக்குறீங்க. பருப்பு வேகாத அருமையானவர்களே.
உங்கள் விசுவாசம் இல்லாத ஜெபத்திற்கு ஒன்றுமே கிடைக்காது. அழுகையின் ஜெபத்திற்கு 5 பைசா கூட கிடைக்காது. மேலும் மேலும் நீங்கள் இழந்துருவீங்க. இன்னைக்கு மனம் திரும்புங்கள். உங்களுடைய இருதயத்தில் எப்பொழுதும் சமாதானத்தை காத்துக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் காத்துக்கொள்ளுங்கள். குதூகலத்தை காத்துக்கொள்ளுங்கள். நம்ம செய்தியை கேட்கிற எல்லாரும் முதலாவது சொல்ற, ஐயா உங்கள் செய்தி 5 செய்தியாக கேட்டையா, நல்லா இப்போ தூங்குகிறேன், பயம் போயிட்டு, தைரியம் வந்துட்டு, குதூகலம் வந்துட்டு. ஏன்? சத்தியத்தை சரியாக நாங்கள் போதிக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இதில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், உங்கள் சிறையிருப்பின் நாட்களை நீங்கள் தான் முடித்து வைக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் யார்? பவுலும் சீலாவும் அன்றைக்கு முறுமுறுத்துட்டு முகத்தை தொங்க விட்டு கொண்டு பாரத்தோடு கவலையோடு பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அங்கே அற்புதமாக அந்த கதவு திறந்திருக்காது. எத்தனை பேர் புரியுது அருமையானவர்களே? சாதாரண வாழ்க்கைக்கு தேவன் உங்களை என்னோடு இணைக்கவில்லை. உற்சாகமாக எழும்புங்க. அவன் சொல்றான் பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கிட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? நீங்கள் நான் செய்ததே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களே செய்வீர்கள். அவனுக்கு அது ரெவலேஷனாக வந்துட்டுங்க அருமையானவர்களே. எப்படிங்க நீங்கள் சாதாரண வாழ்க்கை வாழ முடியும்? இயேசு கிறிஸ்து சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தாரா? ஹி இஸ் அவர் கம்ப்ளீட் ரோல் மாடல். அவர் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தாரா? அவர் சிறையிருப்பில் இருந்து கொண்டிருந்தாரா? பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தாரா? பசியோடு வாழ்ந்தாரா? அவரிடத்தில் ஒரு நன்மையும் குறைவுபடவில்லை. எந்த அளவுக்கு தெரியுமா? அநேக ஸ்திரீகள் தங்கள் ஆஸ்திகளை விற்று அவர் பாதத்தில் கொண்டு வச்சிட்டாங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். எனவே நீங்கள் ஒரு அடிமைத்தன வாழ்க்கையை வாழுவதற்கு முடிவு செய்யாதீங்க, மாற்றி யோசிங்க. ரொம்ப சிம்பிள் அருமையானவர்களே. உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுவது மிகவும் எளிமையான காரியம். அதுக்கு என்ன செய்யணும்? 5 பைசா செலவழிக்க வேண்டாம், என்னை தேடி வர வேண்டாம், சத்தியத்தை சரியாக அறிந்து கொண்டால் போதும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் கிருபையாக நமக்கு தந்தருளுகிற ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்தியை கேட்டுக்கொண்டே இருங்க. கேட்க 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 உங்கள் விசுவாச விண்ணை தொடும். உங்கள் சிறையிருப்பின் நாட்கள் தானாகவே மறைந்து போகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.